அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள்: ஈரான் அமெரிக்கா நெருங்கும் பேச்சுவார்த்தை, பறக்கும் அதிரடி உத்தரவுகள். பயங்கரமாக அதிரிபதியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஈரான் என்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுகிறது பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் அதற்கு முன்பு பரபரப்பான செய்திகள் அங்கே வந்த வண்ணம் இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் டான்பாஸ் விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தது. திடீர்னு அப்போல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்ருக்காங்க. ஒரு பிப்ரவரி 4, 5 ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருந்தது பேச்சுவார்த்தை. வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் வந்தது. ஆனால் மறுபடியும் வழக்கம் போல் பழைய கதைக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தலாம். ஸோ வீடியோவில் பார்த்து முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஆக்சுவல் டைம் பார்த்தோம்னா ஓமனில் வந்து காலையில் 10 மணிக்கு பேச்சுவார்த்தை வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்களும் அமெரிக்காவில் வந்து விக்ஸாப் அவர்களும் ஸோ இதை ஏற்பாடு பண்ணுறது. அதாவது ஈரான் அமெரிக்காவுக்கு அமைதி பேச்சுவார்த்தையில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகள் வேறு, வெஸ்டர்ன் ஐரோப்பாவில் இருக்கிற மும்மூர்த்திகள் வேறு. இது வந்து துருக்கி, எகிப்து, கத்தார், இவங்க 3 பேர் தான் படு தீவிரமாக இருக்காங்க. இதை வந்து பிரச்சனையை ஆக்காமல் ரொம்ப ஸ்மூத்தாக முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு நியூக்ளியர் டீலை தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா. பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் போட்ட பதிவு இது. ஈரானுடைய டிப்ளமசியை எந்த சூழ்நிலையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். கடந்த காலங்களில் நினைவில் வைத்து கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் திறந்த கண்களோடு போகிறோம். எங்களுக்குன்னு ஒரு குட் ஃபெய்த் இருக்குது. அதை நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய ரைட்ஸை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். கமிட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருக்கணும், ஹானராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் ஸ்டாண்டிங், 2 பேர்த்துக்கும் ஈக்குவல் மரியாதை இருக்கணும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். கண்டிப்பாக நாங்கள் அதில் எந்த வகையிலும் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் போகும்போதே தெரியுது. அதாவது இது மாதிரி மிரட்டுறதுக்கோ இல்லை கையெழுத்து போடுங்க இப்படிலாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான ஒரு சில சட்டத்திட்டங்களுக்கோ நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு தெரியுது. ஆக்சுவலாக இந்த பேச்சுவார்த்தை போகிறதுக்கு முன்பே இது வந்து ஃபெயிலர் தான் அப்படின்னு அமெரிக்கா உணர்ந்திருக்கிறதா அப்படின்னா 100% உணர்ந்திருக்குதுன்னு நினைக்கலாம். இல்லை இன்னொரு வகையில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு மிரட்டலுக்கான ஒரு அறிவிப்பாக கூட எடுத்துக்கலாம். மிரட்டலுக்கான அறிவிப்புனா அராச்சி அவர்கள் உள்ளே போகிறதுக்கு முன்பே இந்த செய்தி பரபரப்பாக தெஹ்ரான் முழுவதும் பரப்ப விடுறாங்க. என்ன விடுறாங்க? அதாவது செக்யூரிட்டி மெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ரோடு க்ளோஸர் ஆகிடுச்சுன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, இல்லை இன்டர்நெட் ஒட்டுமொத்தமாக பிளாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் ஈரான் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்களுடைய மொபைலோ லேண்ட்லைனோ கனெக்ட் பண்ண முடியாது பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா, ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன மேற்கொள்கிறது? உணவுகளை வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ப்ரொஃபைல்னால் கட்டிடங்களோ மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துல போகாதீங்க. குறிப்பாக அரசாங்கத்தினுடைய கட்டிடங்கள், ஈரானுக்கு முக்கியம் வாய்ந்த அரசாங்கத்துடைய கட்டிடத்துக்கு அடியில் இருக்காதீங்க. பங்கர்ஸ்க்கு அடியில் இருங்க. உணவுகளிலிருந்து என்னென்ன சேஃபாக இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க. தொடர்ந்து லோக்கல் மீடியாவையும் பிரேக்கிங் நியூஸையும் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளானை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃபேமிலியோட. ஸோ நாங்கள் தூதரகத்து மூலிமா வந்து தொடர்பு கொள்கிறோன்றாங்க. ஸோ இந்த அவசர அறிவிப்பு எதுக்காகன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் போர் நடத்துறதுக்கு இல்லை தாக்கல் நடத்துறதுக்கு முன்னாடிக்கான ஒரு அறிவிப்பு. சேஃபாக இருங்க, முடிஞ்சால் வெளியேறுங்க. வெளியேற முடியாதவங்க பங்கர்ஸ் கடியில் போயிட்டு இருந்துக்கோங்க. உணவு எவ்வளோ தேவையோ, ஒரு வாரத்துக்கு தேவையோ கண்டிப்பாக இருந்துக்கோங்க. இனி பஸ்ஸு இயங்காது, நெட்டு எல்லாம் கண்டிப்பாக கட் பண்ணுவாங்க. மீதி என்னென்ன சூழ்நிலைகள் வருமோ எல்லாமே பிளான்டாக இருந்துக்கோங்க. நாங்கள் தேவைப்பட்டால் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம். தொடர்பு கொள்வதற்கான சாதனங்களையும் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. அப்போ இந்த உத்தரவு வந்து இதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, இந்த அவசர காலகட்டத்தில் மக்கள் வெளியேறணும், அவ்வளோ சீக்கிரம் அங்கே இருக்கக்கூடாது, ஆபத்து இல்லை, சேஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு படி மேலே போயிட்டு போர்க்காலங்களில் தாக்குதல் நடத்தும் போது என்ன மாதிரியான ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய தூதரங்களையோ இல்லை எங்களையோ நீங்கள் எப்படி தொடர்பு கொள்வது, இல்லைனா நெட்டிலிருந்து மீதியெல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சர்வே பண்ணுறது, இது எல்லாத்தையும் அடுத்த கட்ட நிலைக்கு தயார் நிலையில் இருங்கள் அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா, இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர் அப்படின்னு வந்தால் அடுத்த நிமிஷமே நாங்கள் தாக்குதலுக்கு தயாராகிவிட்டோம் ஈரான், உங்களோட பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து.
நான் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக விளக்க விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தை பார்க்குறேங்கல்ல, இந்த வரைபடத்தில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து விளக்கலாம், மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் கலர்லேருந்து விளக்குறேன் நான். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த நீல கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் யுஎஸ்எஸ்னுடைய ஆப்ரஹாம் டேங்க் இருக்குது. அதுக்கு மேலே ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் ஈரானுடைய நேவியின் பர்ஷியா கல்ஃபில் 2 ட்ரோன் கேரியர், 3 டெஸ்ட்ராயர் இருக்குது, 4 ஃப்ரிகேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஈரான் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று பார்த்தோன்னா ஒரு 30 கிலோமீட்டரில் கொஞ்சம் தள்ளி ஈரான் பக்கத்தில் ஒரு 2 டேங்கை வந்து சீஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அங்கே தான். அதுக்கு கொஞ்சம் இந்தாட்டு பக்கம் தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு போனாங்க. இதில் குறிப்பு என்னென்னா, பெரும்பாலும் ஆயுதங்களை கொண்டு வந்து 2-3 பகுதியில் பெரிய அளவுக்கு குவிக்கிறாங்கன்னா அவங்களோட பாத் எல்லாமே ஜோர்டனில் இருந்தால் பெரும்பாலும் கொண்டு வந்து சேர்த்துறாங்க அப்படின்றது தான் அது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஈரானுடைய ட்ரோனை எங்கே சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா அமெரிக்காவுடைய கப்பலை உளவு பார்ப்பதற்காக வந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. பெரும்பாலும் ஐரோப்பா டு ஜோர்டன், ஐரோப்பா டு கத்தார், ஐரோப்பா டு குவைத், ஐரோப்பா டு டிஜிபவுட்டி, இங்கிருந்து தான் பெரும்பாலான ஆயுதங்கள் வந்திருக்கிறது. நான் உங்களுக்கு நேற்று இரவு பதிவில் கூட காட்டினேன். நேற்று ஒரு நாள் மட்டுமே, கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 102 அமெரிக்கானுடைய மிலிட்டரி ஃப்ளைட்டு, அதாவது சென்காம்னுடைய பேஸஸ்க்கு அங்கங்கே வந்த வண்ணம் இருந்திருக்கிறது. வான்தடுப்பு சாதனங்கள்லேருந்து பெரிய அளவுக்கு, குறிப்பாக C-17 அண்ட் C-5 ஃப்ளைட்டு தான் அதிகமான அளவுக்கு பறந்திருக்கிறது. தொடர்ந்து மும்முரமாக பெரிய அளவுக்கான ஆயுதங்களை வந்து இறக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆச்சு அப்படின்னா அடுத்து அவங்க தாக்குதல் ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா இன்னும் ஒரு 2 நாள் இழுத்து பிடிச்சி ட்ரை பண்ணுவாங்க. மேபி சனிநாள் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் நைட்டே அடிப்பதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக தென்படுகிறது. அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் ஈரான் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தையில் உட்காராங்கன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை வர்றதுக்கு முன்பே அமெரிக்கா வந்து ப்ரீ பிளான்டாக ஈரானை அடித்தோம் அப்படின்றத இந்த லூஸ் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. யார்? அமெரிக்கானுடைய பெசன்ட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் டாலர் ஷார்ட்டேஜை உருவாக்கணும், பேங்க்ஸு கொலாப்ஸ் ஆச்சு, கரன்சி வந்து கிராஷ் ஆச்சு, அதுதான் காரணம் சொல்லிட்டு ஸ்காட் பெசன்ட் அவர்கள், நாங்கள் எப்படி ஈரானை நிலை கொலைய வைத்தோம் அப்படின்னா, செயற்கையாகவே ஒரு சில ப்ரெஷரை கொடுத்தோம் அப்படின்னா அந்த நாட்டின் மீது ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா நாட்டோட ரூபாய் மதிப்பு பயங்கரமாக அடி வாங்கும். வழக்கமாக இது அமெரிக்கா டெக்னிக் தான். அமெரிக்கா வந்து ஒரு நாடு மீது தடை விதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த நாடு, இப்போ வெனிசுலா, இப்போ ஈரான்லாம் என்ன பண்ணாங்கன்னா ப்ரெஷர்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் வெளியேற ஆரம்பிப்பாங்க. அதனால தான் $1 வந்து ஆல்மோஸ்ட் 11 லட்ச ரூபா போயிடுச்சு, இந்திய மதிப்பில் சொல்கிறேன் நான், அமெரிக்க டாலர். இது எல்லாமே என்னாச்சுன்னா அவங்க பதில் கரன்சி கொடுக்க முடியாது. 11 லட்சம்னா எப்படி கொடுக்குறது? அதுக்கான புதிய நோட்டை அவங்க உருவாக்கணும். அது இல்லாமல் ஈரோவும் பார்த்தோன்னா 13 லட்ச ரூபா வந்துருச்சு. ஒரு ஈரோனுடைய மதிப்பு ஈரானில் 13 லட்ச ரூபா வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் அவங்க கொடுக்க முடியாமல் பேங்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பேங்க்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ண உடனே என்னாச்சுன்னா மக்கள் வந்து போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு எங்கே போராட்டம் வந்ததுன்னா ஈரானில் அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் மூடினதுனால என்னாச்சுன்னா, எங்களால் வியாபாரம் பண்ண முடியல, எங்கள் வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை உருவாக்க முடியல, டாலரை நிலைநிறுத்த மறுத்துட்டாங்கன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு போராட்டம் ஈரானுக்குள்ளே நடக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த போராட்டம் பெரிய அளவுக்கு விரிவாக்கம் பண்ணுது. ஸோ இது ஆரம்ப கட்டத்தில் இதை நாங்கள் தொடங்கி வச்சோம், கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம், இன்றைக்கி இந்த நிலைமையில் வந்திருக்கிறது இப்போ தேவையான்ற நான். அப்போ அமெரிக்கா தொடர்ந்து ஈரான் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இம்மா டீஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் ரொம்ப அட்டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. மனுஷன் மறுபடியும் தனது எக்ஸ்தலத்தில் போட்டார், லெட்ஸ் மேக் எ டீல், அதாவது இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்றத, இல்லைனா எந்நேரம் அணுகுண்டை வீசி அங்கங்கே செத்துருப்பாங்க, அண்ணன் நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்டிருக்கிறார். நீங்களே பாருங்கள். அமெரிக்கா தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இந்த வேர்ல்டு, இந்த உலகத்திலே. அதாவது அவங்களுடைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீபில்ட் பண்ணுறதுலேருந்து, எல்லாத்தையும் நியூக்ளியர் வெப்பனை வந்து குறைக்கிறதுலேருந்து, ஸ்பேஸ் ஃபோர்ஸை உருவாக்குறதுலேருந்து, உலகத்திலே ஒரு டான் அப்படின்னா அது நம்ம தான், பெரிய அளவுக்கு வந்து உருவாக்கியிருக்கிறோம் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் இந்த உலகத்தினுடைய போரையே நிறுத்தியிருக்கேன். பாகிஸ்தான் அண்ட் இந்தியா, இஸ்ரேல் அண்ட் ஈரான், ரஷ்யா அண்ட் உக்ரைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் என்னால் பெருசாக வெடிக்க விரும்பலை. நான் மறுபடியும்
ரஷ்யா கிட்ட அணு ஆயுதத்தை குறைப்பதற்கான ஒப்புதலை ஈடுபட போகிறோன்னாங்க. ஏன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டாங்க, ட்ரீட்டி ஆஃப் நியூக்ளியர்னு சொல்லிட்டு. எல்லா நாடுகளும் முடிந்த அளவுக்கு அணு ஆயுதங்களை குறைப்பதற்கான ஒப்புதல். அது ரஷ்யாவும் அமெரிக்கா வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தாங்க. அது முடிஞ்சு போச்சு. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா விரும்புகிறாங்க. ஆனால் நேற்று கேள்விப்பட்டேன் ரஷ்யா அதுலேருந்து விலகிறேன், நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் குறைக்கிற எய்மில் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து இல்லை நம்ம வந்து அணு ஆயுதத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த வாய் வந்து நம்ம நம்ப முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு சொல்லுவார். இதே ட்ரம்ப் அவர்கள் ஒரு 15 நாளைக்கு முன்பு என்ன சொன்னாருன்னா, சீனா அணு ஆயுதத்தை பயங்கரமாக தயாரிச்சிட்ருக்காங்க, ரஷ்யா அணு ஆயுதத்தை பயங்கரமாக தயாரிச்சிட்ருக்காங்க, நாங்கள் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும், அதனால் நான் புதிய உத்தரவு கொடுத்துட்டேன்னு ஃபண்டெல்லாம் அலோகேட் பண்ணிட்டார். ஃபண்டெல்லாம் அலோகேட் பண்ணி பெருசாக போனதுக்கப்புறம் திடீர்னு ஓடி வந்து இன்றைக்கி நான் அணு ஆயுதத்தை குறைக்க போகிறேன், ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ஏமாத்து வேலையா இல்லை நிஜம்தானான்னு எப்படி நம்பிக்கை வரும்? இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசினா எப்படி நம்பிக்கை வரும்? கேட்டால் லெட்ஸ் மேக் ஏ டீல் அப்படின்றாரு. நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தினேன், எல்லாம் அணு ஆயுதம் வீசி ஆளுக்கு அணுகுண்டு பயிற்சி தூக்கி போட்டிருப்பாங்க, இந்தியா தப்பிச்சதுன்ற மாதிரிலாம் மறுபடியும் சொல்லியிருக்கிறார். நான் நினச்சேன் ட்ரம்ப்புங்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, கண்டென்ட்டை சும்மா லட்டு மாதிரி கிடைக்குதுங்க, இங்கெல்லாம் அருமையாக எடுத்து பேசலாம். அந்த அளவுக்கு வந்து டெய்லியும் ஒரு ட்விட்டில் போட்டு தள்ளிட்டு இருக்கிறார் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதனால் எந்த அளவுக்கு உண்மை யதார்த்தமெல்லாம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது பாஸ். இருந்தாலும் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. முதல்ல ஒரு நாட்டு பிரச்சனையை பார்த்தாருன்னா பரவாயில்ல. இப்போ கூட இந்த குடியேறி அதிகாரிகளுக்கு எதிராக மினிசோட்டான்ற பகுதியில் பள்ளி மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. அதுவும் பள்ளி மாணவர்கள்லாம் சாதாரண போராட்டம் இல்லை, அமெரிக்காவில் சொல்கிறேன் நான். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐசிஐ ஆஃபீஸ் எல்லாம் கல் எடுத்து அடிக்கிறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு உள்ளே நுழைஞ்சு அங்கெல்லாம் அடிக்கிறாங்க. யார்? மாணவர்கள். என்ன அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ளே என்ன லேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான வன்முறையில் ஈடுபடுறாங்கன்றது கவலை அளிக்கக்கூடிய செயல். அமெரிக்காவோட எஜுகேஷன் சிஸ்டத்தை பெரிய அளவுக்கு பாராட்டுற வேலை பள்ளி மாணவர்கள் இது மாதிரி பண்ணலாமான்னு இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. அடுத்து சீனாவுக்கு ஒரு குறி வைக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. நேற்று லாஸ் வேகாஸில் திடீர்னு சந்தேகத்துக்கரமாக ஒரு லேப் ஒன்று, கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி ஒன்று, அதில் போயிட்டு பெரிய தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க அமெரிக்கா. தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் போது அங்கே செயற்கை ரத்தங்கள், செயற்கை மனித திசுக்கள், ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு உருவாக்கப்படுகிற நிறைய மனித திசுக்கள்லாம் ஃபுல்லாக இருந்த உடனே எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அனலைஸ் பண்ணதில் அவங்க செயற்கையாக கோவிடை உருவாக்குவதற்கும் மலேரியா உருவாக்குவதற்கும் இன்னும் அடுத்தடுத்த நோய்களை உருவாக்குவதற்கும் பெரிய ஒரு சதி திட்டத்தை ஈடுபடுத்தியிருக்காங்க. இந்த லேபுக்கு வந்து எங்கே தொடர்பு இருக்குது அப்படின்னா சிசிபிக்கு வந்து தொடர்பு இருக்குது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சீனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது போகிறாங்க, கண்டுபிடிச்ச உடனே சீனா தான் இருக்குன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகைகள்லாம், ஃபாக்ஸ் நியூஸ்லேருந்து எல்லாமே. இப்போ வழக்கமாக ஐரோப்பாவுக்குள்ளே ஏதாவது ஒன்று, யார் வீட்டில் குழாயில் தண்ணி வரலன்னா யார் காரணம்? அங்கே ரஷ்யா தானே காரணம். அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் எதற்காக அப்படின்னாங்கன்னா, இப்போ கனடா வேறு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கெக்க பொக்கன்னு சிரிச்சிட்ருக்காங்க சீனா கிட்ட. இப்போ சீனா மீது பகிரங்கமான ஒரு பிரச்சனையை உருவாக்கணுமா, இல்லை நிஜமாகவே கண்டுபிடிச்சாங்களா, இல்லை நிஜமாகவே அமெரிக்காவுக்குள்ளார கோவிட் மற்றதெல்லாம் உருவாக்குவதற்காக திட்டம் தீட்டினாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதான் இதே ட்ரம்ப் அவர்கள் தான் முந்தாண்டியத்தை கூட நான் சிஜிபிங் அவர்கள்கிட்ட பேசினேன், நிறைய விவகாரத்தை பேசினேன், ஈரான் விவகாரத்தை பற்றி பேசினேன், ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை பற்றி பேசினேன், நான் மறுபடியும் அங்கே போகிறத பற்றி பேசினேன். இது எல்லாமே பெரிய அளவுக்கு பேசினேன். சீனா வெரி குட், மை போல்டு ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக புகழ்ந்து பேசுவார். இவர் புகழ்ந்து பேசலாம், ஆனால் அதே வந்து கனடாவோ மற்ற நாடுகளோ புகழ்ந்து பேசக்கூடாதா அப்படின்றதுல மற்றொரு கேள்வி இந்த இடத்துல முன்வைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த ஓஸ்மிக்னு சொல்லிட்டு இந்த சர்க்கரை நோய்க்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஊசி ஒன்று இருக்குது. அந்த ஊசி வந்து ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஊசி போட்டு நிறைய வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிடுறாங்க, மென்டலி அஃபெக்ட் ஆகுறாங்க, இதை தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா பெரிய அளவுக்கு தடை விதிக்கலாமான்ற யோசனையில் கூட இருக்காங்க. இந்தியாவில் இப்போ போன வருஷம் 2025 ஜூன் ஜூலை சமயத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த மருந்து. அமெரிக்காவில் வந்து $1000 பக்கம் அது. ஆனால் அது ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா $100 பக்கம் தான் வருது, $140 வருது. ஐரோப்பாவில் அதை விட கம்மியாக வருது. இருக்கிறதுலே அமெரிக்கா தான் அதிகம் விமர்சனம் வைக்கப்பட்டது. இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து அதை $199 குறைக்கிறார். அதாவது $1000 $199 குறைச்சி இது மாதிரி மேக்ஸிமம் ட்ரக் ப்ரைஸஸ் அமெரிக்காவில் பெரும்பாலான ட்ரக் ப்ரைஸஸ் ஃபுல்லாக வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து பெருமையாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார்.
இருந்தாலும் ஏற்கனவே அமெரிக்காவுக்குள்ளார இவரே சொன்னார். இவரே இந்த ஓஸ்பிக் மருந்தை வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகுறாங்க, பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறது, இது சரியான மருந்து இல்லைன்னு இதே ட்ரம்ப் அவர்கள் சொன்னார். பட் இதே ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி ஓடி வந்து அந்த மிக சிறந்த மருந்துக்கான விலையை நான் குறைத்து விட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது நான் உங்கள் கையில் ஒப்படைச்சிடறேன் நான். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கலான்றதையும் பார்க்கலாம் நம்ம. போலந்து வந்து எப்போவுமே அமெரிக்காவுக்கு கொஞ்சம் நட்பாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் ரீசெண்டாக கிரீன்லாந்து அமெரிக்கா கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து போலந்துக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல. எப்படி நீங்கள் எங்காலும் லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பெருசாக கொஞ்சம் டென்ஷன் ஆனதுனால அவங்களோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், போலந்துடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சார் ட்ரம்ப் அவர்கள் மீது. அப்போ போலந்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட அம்பாசிடர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணார். இதுக்கப்புறம் போலந்தை வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரிலாம். இன்றைக்கி வெளிப்படை என்ன சொன்னார்னா, போலந்துக்கிட்ட பெருசாக எனக்கு கான்டாக்ட்லாம் இல்லை. சமீபத்தில் அவங்க ட்ரம்ப் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணதுலேருந்து போலந்து மீது கொஞ்சம் ஏதாவது பண்ணலாமான்ற யோசனை இருக்குன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்து பாஸ், ஏதோ அந்த போலந்து உங்களுக்குன்னே ஸ்லோவோக்கியான்னு ஒரு சில நாடுகள்லாம் இருக்காங்க, அவங்களையும் கை வச்சு ஏதாவது பண்ணிக்காதீங்க. அமெரிக்கா யாரை பார்த்தாலுமே உடனே அவங்கள கை வைக்கணும், மிரட்டணும், தடைகளை போகணுன்ற ஒரு திட்டத்திலே இருப்பாங்களே. வீட்டை விட்டு வெளியே வந்தாவே போதும், இன்றைக்கி எந்த நாடு வரி போடலாம், இன்றைக்கி எந்த நாடை பிரித்து மேயலாம் அப்படின்னு அமெரிக்காவுடைய தூதர்கள் எந்தெந்த நாட்டில் நியமிக்கிறோமோ அவங்களும் இதே வேலையை தான் சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இது கூடுதல் கவனம். ஐரோப்பாவில் முதல் முறையாக அமெரிக்காவுடைய டெஸ்லானுடைய கார் 2025 பெரும் சரிவை சந்தித்து வேல்ஸ் வேகனுடைய எலக்ட்ரிக் கார் வந்து மிகப்பெரிய சேல்ஸ் ஆகிருக்காம்பா. ரீசெண்டாக தான் ஐரோப்பாவிலிருந்து டோட்டலாக இழுத்து போகிற கண்டிஷனில் இருக்குது, ரொம்ப ஒரு அபாயகர கட்டாயத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெர்மனி ரொம்ப கவலைகரம் தெரிவித்த இந்த சமயத்தில் திடீர்னு இல்லை நாங்கள் டெக்ஸ்லாவோட முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் செய்தி அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள்னு கூடுதல் தகவல். அடுத்து நம்ம ரஷ்யா உக்ரைன் பொறுத்த வரைக்கும் எமிரேட்ஸில் வந்து ஒரு 2 நாளாங்க பயங்கர சீரியஸாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. மாறின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் வந்து ரஷ்யா தரப்பில் உட்காந்துருப்பாங்க, ஒரு ரூமில் அமெரிக்கா, இன்னொரு ரூமில் உக்ரைன் தரப்பில். அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, வெளியே வாங்கலே அப்படின்னு இவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை, அவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தை, அப்புறம் எல்லாத்தையும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறது, இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வர்றது, மறுபடியும் டீயை குடிக்கிறது, மறுபடியும் பேசுறது, ரொம்ப சீரியஸாக பேசியிருந்தாங்க. ஸோ நேற்று கூட கேள்விப்பட்டேன், ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம், பேச்சுவார்த்தை வந்து கிட்டத்தட்ட ஓகே ஆகிற மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா 2 நாளாக கொஞ்சம் ரஷ்யா அதிகமாக அடிச்சிட்ருக்கு. அதுக்கு ஜெலன்ஸ்கி தரப்பில் எனக்கு அமெரிக்காவோட பதில் வேணும், அவங்க பாருங்கள் உங்ககிட்ட அடிக்கலான்னு சொல்லிவிட்டு எங்களை அடிச்சிட்ருக்காங்கன்னு கேட்கப்பட்டதுக்கு ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக சொல்கிறீங்க, பாருப்பா என்கிட்ட அவர் 1 வாரம் தான் டைம் கொடுத்தாரு, 1 வாரம் முடிஞ்சு போச்சு, அதுவும் 1 நாள் எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு, சந்தோஷப்படுப்பா அப்படின்னு டப்புன்னு முடிச்சிட்டாரு வேலையை. சரி ஓகே, ஓரளவுக்கு அமைதி கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னா மறுபடியும் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு, உலகத்தில் எந்த நாடு தனது பகுதியை பிடிக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்க, அப்போ இத்தனை நாள் ரஷ்யா எங்கள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு வெகுமதியாது, இல்லை டான்பாக்ஸ் பகுதி வந்து அவங்களுக்கு கொடுக்குற நாங்கள் கிஃப்டாக, அது முடியாதுன்ட்டார். ஸோ அதனால் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை எட்டும் நினச்சிட்டு இருந்தோம். பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். சப்போஸ் ஈரான் மீது தாக்கல் நடக்கும் பட்சத்தில் உக்ரைனுடைய கவனம் வந்து முழுவதும் குறைக்கப்படும், ஆயுதங்கள் இல்லாமல் தடுமாறும், அது இன்னும் மோசமான சூழ்நிலையை உருவாக்கும். அதுக்குள்ளே இவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு அமெரிக்கா ட்ரை பண்ணுறாங்க. பட்டு உக்ரைன் தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, மறுபடியும் நாங்கள் இடங்களை கொடுக்க முடியாதுன்றாங்க. ஏன்னா இப்போ அடுத்த டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 9ஆம் தேதிக்குள்ளார உக்ரைனுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டார்லிங்க் யூசர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. இந்த ரிஜிஸ்டரை கொண்டு போயிட்டு எலான் மாஸ்கினுடைய டீம் இருக்குல்ல அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. எலான் மாஸ்க் என்ன பண்ணுறாரு, அன்ரிஜிஸ்டர்டு நெட்வொர்க் எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய உக்ரைனோட பகுதிகளை பிடிச்சி அவங்களுடைய நெட்வொர்க்கையே பயன்படுத்தி அவங்களையே அடிச்சிட்டு இருக்காங்களாம் எத்தனை நாளாக. இதை உக்ரைனோட உளவுத்துறையை கண்டுபிடிச்சிட்டாங்க. தலைவா, இதை வந்து நம்ம கிட்டேருந்து திருடி நம்ம ஸ்டார்லிங் நெட்வொர்க்கை பயன்படுத்தி நம்ம தடுக்கிறதையும் நம்ம அடிக்கிறதையும் அவங்க அடிக்கிறதும் பெருசாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்ன உடனே இப்போ ஒரு 4 நாளாக பிளான் வந்து படுத்தீவிரமாக போயிட்டுருக்கு. இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லை பகுதியில் அவங்களால தொடர்பு கொள்ள முடியாது, ஒன்றுமே எல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எலான் மாஸ்க் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்களாம். எலான் மாஸ்க்கும் சொல்லிட்டாராம், எல்லாம் தம்பிகளே கவலைப்படாதீங்க, இல்லையா வாங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணி விட்றேன், அப்புறம் அவங்க மாட்ட போகிறாங்க அப்படின்றாங்களாம். ஒருவேளை திடீர்னு இப்போ இந்த ஐடியானால ஜெலன்ஸ்கி மறுபடியும் ஜெயிச்சிரும்ன்ற எண்ணத்தில் இருக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியல. ஆனால் ஜெலன்ஸ்கி முழுமையாக நம்புகிறார். உக்ரைனுடைய எல்லை பகுதியில் முழுக்க டெஸ்லானுடைய அந்த ஸ்டார்லிங் நெட்வொர்க் இருக்கு இல்லையா,
அந்த ஸ்டார்லிங்க் நெட்வொர்க்கை பயன்படுத்தி தான் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதையே ரொம்ப தெளிவாக நம்பிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் அவங்களோட கால்குலேஷன் என்ன மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபைனல் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் முதல் முறையாக கிர்கிஸ்தான் பகுதியில் வந்து ஃப்ரஹானா வேலின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரஹானா வேலி பக்கத்தில் சீனாவுக்கு எதிராக கடுமையான ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது. என்ன காரணம்னா, சீனா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒப்பந்தம் அடிப்படையில், லீஸ் அடிப்படையில் செய்கிறாங்க. பட் ஒப்பந்தம் கொடுத்த தொகையை கொடுக்கலன்றதுனால அது கிர்கிஸ்தான் மட்டும் இல்லை, தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இந்த பகுதியிலுமே வந்து சீனாவுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகமாக இருக்குன்றாங்க. சரி, அப்புறம் தான் நினச்சேன் நான், என்னப்பா வேறு ஏதாவது காரணமாக இருக்குமான்னு. ஒரு 4 நாட்கள் முன்பு தஜிகிஸ்தான்லேயும் மற்ற பகுதியிலும் வந்து ஸ்டார்லிங்கோட நெட்வொர்க் வந்து ரொம்ப தீவிரமாக கிடைக்கிறது அப்படின்றாங்க. ஒருவேளை ஏதாவது தொடர்பு படுத்திடாதீங்கப்பா, ஐரோப்பா புலம்பிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு கனெக்டிங் டாட்டை போட்டு வச்சிடாதீங்க எலான் மஸ்க் அவர்களே, உங்கள் மீது சற்று சந்தேகமாக இருக்கிறதுன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம பங்களாதேஷில் எலெக்ஷன் நெருங்க இந்து கோயில்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலும் குறையவில்லை. நேற்று கூட இந்து கோயில்கள் மீது ஸ்ரீ மா காளியினுடைய டெம்பிள் ஃபரிதாப்பூரில் வந்து அடித்து சுத்தமாக ஒடிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இது மாதிரியான அத்துமீறல்களும் தினம் ஒரு துப்பாக்கி சூடும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது பங்களாதேஷுக்குள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கிச்சன். நன்றி, வணக்கம்.